புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதனால என்னங்க ஐயா? இல்ல வாங்க லக்கேஜ் எடுத்து. சரிங்க ஐயா. என்னங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மற்ற ஜாமான்லாம் எப்பங்கய்யா வரும்? ஏன் இவ்வளோ லேட்டு? செல்லம் ஃபோன் பண்ணுமா? ரட்டே ரட்டே ரொம்ப நேரம் ஃபோன் அடிக்குமாப்ல. சொல்லுமா. நடேசா ஏன் இவ்வளோ லேட்டு? உங்களுக்கு என்ன காரில் போயிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானு வழி விட்டான்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. போகிற வர வண்டிக்கெலாம் வழி விட்டு. இப்போ எங்கே வந்துட்டு இருக்க? கயத்தாருமா. கயத்தாரா? அதாம்மா கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்கல்ல, அந்த ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரி சீக்கிரம் வந்துடுங்க. கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டேன்டா. ஆமாண்டா, ஜாமான்லாம் சேஃப்டாக சொல்லி வண்டியை பொத்துனாவில் ஓட்டிட்டு வரோம் பாரு. நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவேன். நாங்கள் பேசுறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்கா ஓட்டு. என்னடா நீ நிறுத்துறா. இப்போ உனக்கு என்னடா வேணும்? சொல்கிறேன்ல, நிறுத்தி தொலைடா. என்ன மாப்பிள்ள அவசரம் புரியாமல் போயிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு நீ இப்போ உயிர் போகிற மாதிரி தட்டின? இங்கே பாரு மாப்பிள்ள, கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு வந்துட்டோம். சரக்கு பத்திரமா இருக்கணும்ல. இறக்கிட்ட அப்புறம் ஏற்றலாம்டா. இருக்கும் மாப்பிள்ள. நல்லா ஏற்றுவ. அப்பா வீட்டில் இருக்கார்ல. மட்டும் நல்லா கனவாரு. நீ மட்டும் ஒழுங்கா வண்டி ஓரம் கட்டி டீசல் ஆட்டே போறேல. மாப்பிள்ள தான் சரக்கு அடிக்க மாட்டான். வாங்கி வச்சா சும்மாவா இருப்ப? கடையை மூடிடுவான் மாப்பிள்ள. அப்புறம் கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து வாங்கணும். நீயும் எவ்வளோதான் செலவு பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் அக்கறை உனக்கு. கொடுத்து விட்றாமாப்ல. என்கிட்ட எங்க இருக்கு? அதான் வர வழியில கொள்ளடிச்சாங்கல்ல. கொள்ளடிச்சாங்களா? அதான் வர வழியில டோல்கேட்னு பேரில் இருக்கிற ரூபாயெல்லாம் பிடிங்கிட்டு விட்டாங்களா மாப்பிள்ள. ஷோ, சரக்கை ஏற்றிட்டு வர செலவை விட உங்களுக்குலாம் சரக்கு வாங்கி கொடுக்குற செலவு தான் ஜாஸ்தி. இந்த புடி. சிரிச்சுக்கிட்டே கொடு மாப்பிள்ள. கல்யாண தாலி எடுத்து கொடுக்குறாங்க. போடா. அதுக்கு நீ தான் கொடுக்கணும். அடிங்க. வழிவிட்டு எனக்கு மருந்தவன் இல்லை, செத்துருவனே. வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்கண்ணே வழிவிடுங்கண்ணே. சீக்கிரம் வாடா, லேட் ஆகுதுல்ல. தலைவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறத விட கடை மூடுற நேரத்தில் சரக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம்ப்பா. பாத்துப்பா, கண்ணாடி ஜாமான்லாம் இருக்கு. பத்திரம். பத்திரமா வளர்ந்த மாதிரி வந்து போனோமா. பொம்மை இப்படி வா. என்னப்பா? வண்டி வாடகை இந்தா ஒளிவிட்டனு கொடுத்துட்டு சரிப்பா. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. சரிப்பா. டே பொம்மை, புது ஊர் புது இடம், ஒரு நாள் கூட இருந்து இல்லப்பா, ஊரில் லோடு ஏற்றணும். அப்பா வேறு தனியாக கஷ்டப்படுவார். ஏற்கனவே நட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நட்டியா? நடேசனா தான் நாங்கள் சுருக்கி நட்டின்னு கூப்பிட்றோம். அப்போ ஜெகதீஷன் பேர் வச்சு ஜட்டின்னு கூப்பிடுவியா? ஐயோ, இந்த காலத்து பசங்களை பார்த்தியா? தலைவரோட பேரெல்லாம் தரம் குறைச்சிட்டாங்க. மணக்கு நல்ல சந்தனம் கைவடியோ சித்திரமே நேசமணி சித்திரமே எந்திரிங்கல்ல ஒரு இதுக்கு கள்ள தூக்கியே போட்டிருக்காங்க. சிங்கத்தை சீண்டிடையாடா. வேற ஜோலியே கிடையாதா? எப்பவுமே இங்கே கிடைக்கிறேன். நீ கூட இங்கே தான் இருக்கேன். நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன புலப்பியாது. குப்புறம் இருந்தாலும் மீசி தடிவிட்டு. யோ என்டர்டைன்மெண்ட்டு உனக்கு வேறு தனியாக சொல்லுமா? எந்திரியா. உங்கள் நல்ல நேரம். கடை இன்னும் திறந்துருக்கு. யோ யோ யார் யாது? யோ பார் முடியாச்சு, கிளம்பியா. கிளாஸ் ஆர்டர் மட்டும் வாங்கிடுறோம். வாங்கடா. ஏய் சொல்லிட்டே இருக்கும்ல, எங்கே போகிறீங்க? 4 கிளாஸ். யோ பாட்டில் ஓப்பன் பண்ணாதீங்க, வெளியே போறீங்க. சீக்கிரம் போயிடுறோம். ஒரு கிளாஸ், ஒரு பாட்டில் தண்ணி, அப்புறம் அந்த சைட் டிஷ்லாம் காசு எடுத்து பாருங்க பட்டறை ஓப்பன் பண்ணுறேன். ஏப்பா பார் முடியாச்சு. என்னண்ணே மேலே கை வைக்கிறீங்க? மேலே கை வைக்காதீங்கண்ணே. உள்ள சாப்பிட சரி. மேலே வைக்கிறேன் சொல்லிட்டே இருக்க, கேட்க முடியல. நட்டி டேய். ஏய், மேலே கை வைக்கிறேன். சொல்றேன்ல. ஏய், என்ன பிரச்சனை? மேல கேக்குற? ஏய், சொல்லிட்டே இருக்க, கேட்க ஏய், முடியல. ஏய், ஏய், இங்க வாங்க. ஏதோ பிரச்சனை. என்னன்னு போய் பாருங்க. இல்ல தமிழ், உங்களுக்குலாம் 2 இலக்கலக்கனா தான் சரி வரும். தம்பி, நீ ஏட்டு மன்மாணிக்கம் சார் பையன் தானே? நீங்க பிரபா.
நீ எப்படி இங்க? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிடலான்னு. அண்ணா நம்ம பயிலுக்கு தான் தம்பி மாதிரி என்ன தம்பி தான். புது ஊர் புதிய இடம்னு சொல்லி தயங்காத. சரிங்கண்ணா. நாங்களாம் இருக்கோம் சரியா? சரி. அப்பா கேட்டதா சொல்லு. அண்ணா வாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நம்ம பையில தான். சரிண்ணே. டேய் போதும்டா குடிச்சது, வாங்கடா போகலாம். அண்ணா இங்கே வம்புக்கு நின்ன மாதிரி வேற எங்கே போய் நின்றாதீங்க, மோசமான ஊர். அப்படியா? உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். சொல்லிடுவோம் மாப்பிள. யோ என்டர்டைன்மெண்ட்டு ஏன் நிப்பாட்டிட்ட? ஆரம்பி. நஞ்ச புஞ்ச விளையும் ஊரு, நானிலத்தோர் போற்றும் ஊரு, 8 திக்கும். ஏ செல்லமுத்து இங்க வா. என்னையா லைட் எரியுது, பாட்டு சத்தம் கேட்டு வர திறந்துருக்கு. உள்ள என்ன நடக்கு பாரு. முள்ள யாரும் இல்லை சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான், ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ மூடிடுறேன் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிக்கிட்டு சீக்கிரம் பாராட. சரி சரியா, மூடிடுறேன் சார். கொஞ்சம் கேளுங்கய்யா, நல்லா நீங்க கேளுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா, ஆட்டம் போட்டு ஆடுங்கய்யா. அண்ணே, வெளியூர் பசங்க கொஞ்சம் நம்ம ஊரை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருந்தேண்ணா. ஓ அப்படியா? இதை பற்றி சொல்லல அத்தி அருவா பா. அப்புறம் இதை பற்றியும் சொல்லல.
கேட்டதா சொல்லு. சரி மாப்பிள்ள. சரி பாய் பாய் பாய். ஏதோ ஒழுங்காடுறா. ஓகே ஓகே கிளம்பு கிளம்பு. பத்திரமா போய் சேரு. சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வசந்தம் டிவி. வணக்கம் நெல்லை. அதிகாலை நேரங்கிறது ரொம்ப அருமையானது. உற்சாகமான இந்த நேரத்துல நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பெண்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுப்பாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அம்மா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. என்னங்க டிவில இந்த பொண்ணு படப்படன்னு எவ்வளவு அழகா பேசுறா பாருங்களேன். இந்த பரபரப்பான நேரத்துல தன் உழைப்பால் உயர்ந்த தொழிலதிபர் திரு ஜெயபாண்டியன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் ஜெயபாண்டியன் சார். வணக்கம். ஒரு சாதாரண தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரா இருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? எப்படி உங்களால முடிஞ்சது? அதிகாலை நேரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நான் தூங்குற நேரத்தை விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். தூக்கத்துக்கு நான் எதிரி, உழைப்புக்கு நான் நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க என்ன பாருங்க. உழைக்கிறானோ அவ்வளவு நடேசா வயசான போன் அடிக்குது பாரு. நடேசா டேய் இப்படி தூங்கிட்டு இருக்க? என்னம்மா? ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்க. ஊருக்கு போயிட்டு அடிக்கிறானோ. சரி அப்புறம் பேசுவோம். வேலை பார்க்கறவங்க யாரா இவன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாலையில எந்திரிச்சு நாம சூரியனை பார்த்தோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியா சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் சார். நாம எந்திரிச்சு சூரியனை பார்த்தோம்னா நாம சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம். சூரியன் நம்மளை பார்த்ததுன்னா சரித்திரம் தான் நம்மள பிடிக்கும். இதுலயே ஒரு சந்தோஷம். சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பயலுக எங்க சார் காலையில எந்திரிக்கிறாங்க? ஊரை சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து படுக்கிறாங்க. அங்கதானே இருக்க. வரேன். பார்க்க முடியும். கரெக்டா சொன்னம்மா. இந்த மாதிரி பையங்கள்லாம் தங்களை கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாதான் உருப்பிட முடியும். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா பெற்றவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டா போதும் உருன்னு வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல சேர்த்தேன். டீச்சர் மேலயே ராக்கெட் விட்டு. அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்தேன். லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? அது வாலிப வயசு. அவன் காலை புடிச்சு இவன் காலை புடிச்சு உனக்காக அலைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அது என்ன திமிர் பிடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடு. ஏய் எங்கடா போற? நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல.